ராகினி அப்படின்னு வேகமாக கத்திக்கிட்டே வருவாங்க காவேரி. அப்போ என்னன்னு பார்க்கும்போது, நர்மதாவை எதுக்கு நீ அரைஞ்ச, திங்ஸ் எல்லாம் அவள் வேஸ்ட் பண்ண, அதனால நான் அடித்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ராகினி. அப்போவும் நீ குழந்தைய போய் எதுக்குமா அடித்த, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வீட்டு பெரியவங்க பாட்டி அந்த தாத்தாலாம் திட்டுவாங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை, ஒரு குழந்தைய அடித்ததுக்கு போய் இப்படி பேசுகிறீங்க, நானும் இந்த வீட்டில் புகுந்த வீடாக தானே நான் நினச்சி வந்திருக்கிறேன், என் வீட்டுக்காருக்கு இந்த வீட்டில் சம உரிமை உண்டு இல்லை அப்படின்லாம் பேசுவாங்க. இதை கேட்டு அஜய் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவார். ராகினி பேச பேச நானும் ரொம்ப தான் பொறுமையாக போயிட்டே இருக்கிறேன், அவளுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்குறது இல்லை யாருமே, அவள் மகாராணி மாதிரி இருக்கிறா, நான் தான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்லாம் பாட்டிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்போவும் எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருப்பாங்க. ராகினி கிட்ட திடீர்னு வந்து காவேரி, கொஞ்சம் நிறுத்துறியா, இந்த வீடே வந்து விஜய்க்கு தான் சொந்தம், உன் வீட்டுக்காருக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னதும் பயங்கரமாக ராகினி ஷாக் ஆயிடுவாங்க. அஜய் இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக்கில் நிற்பார். இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா, அந்த வீட்டை விட்டு போகணுன்னு நீ சொல்கிறியே, நீ தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிடுவாங்க. ராகினி வந்து இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. இந்த வீடு நம்மளுதில்லை அப்படின்னு சொல்லி ராகினி புரிஞ்சுக்கிட்டாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் வந்து இந்த வாரம் வந்து போட்டிருக்கிறாங்க ப்ரமோ. எல்லோரும் டைம் இருக்கிறது வர ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் மகாநதி பாருங்கள். 2 மணி நேரம் போட்டிருக்குறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அதிரடி திருப்புங்கள் நல்லா தாங்க இருந்தது. முத்துவோட ஃப்ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறாங்க. அப்போ வந்து கவுண்டரில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து திடீர்னு போலீஸ் வந்துருச்சுன்னு எஞ்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் போலீஸ்காரங்க இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ முத்துவும் ஃப்ரெண்டையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து போலி பசங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ரைடு வந்த இடத்துல வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இதில் மனோஜ் ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் காணும்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவரையும் அங்கே வர வைக்கிறாங்க. உள்ளே வந்து லாக்கப்பில் வந்து முத்துவோட ஃப்ரெண்டு எல்லோரும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நிறைய பொருளை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களான்னு மனோஜ் குரல் கேட்கும். முத்து வந்து ஷாக் ஆகிட்டு என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா மனோஜ் வந்து 4 டிவி, 4 ஃப்ரிட்ஜு, 4 ஏசி இதெல்லாம் எனக்கும் காணாமல் போச்சுங்க சார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படிங்க சார் நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னது உடனே, நான் எப்படியோ நகையெல்லாம் வச்சு ரெடி பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னது பயங்கரமாக ஷாக் ஆகி முத்து இதை வீடியோ எடுத்து வீட்டில் போய், உன் புருஷன் சம்பாரிச்சாருன்னு சொன்னியே, 4 லட்ச ரூபா கடனை இழுத்து வச்சு விட்டுட்டாருன்னு சொன்னதை அவங்ககிட்ட சொன்னாரா, ஏமாந்துட்டார் 4 லட்சம் அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என் மனைவி கணக்கு கேட்பாங்க சார், அதனால் நான் சொல்லலை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் மனோஜ் சொல்கிறதையும் வீடியோ எடுத்து முத்து வந்து வீட்டில் போட்டு காட்டுவார். பார்லரம்மா இப்போ சொல்லுங்கள் இதுக்கு என்ன பதில் அப்படின்னதும் பயங்கரமாக ரோகிணி ஷாக் ஆகுவாங்க. இப்படி ஏமாத்திட்டு வந்து நிற்கிறியே மனோஜ் அப்படின்ட்டு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் கொடுங்க. என் பேரங்கிட்ட திடீர்னு மாற்றம் தெரியுது அப்படின்னு தாத்தா வந்து விஜய்கிட்ட கேட்குறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னதும், காவேரி பேசும்போது வெண்ணிலாவை பற்றி பேசும்போது உனக்கு பழைய நினைவுகள் வருதா விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு காரை காட்டுவாங்க. அந்த காருக்குள்ளேருந்து அந்த போஸ்டரை பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதுதாங்க வெண்ணிலா. திடீர்னு வெண்ணிலாவை வந்து டைரக்டர் உள்ளே கொண்டு வராரு. நம்மளுக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. விஜய் வந்து மறக்க ஆரம்பிக்கிறாரு வெண்ணிலாவை, ஆனால் டைரக்டர் வந்து வெண்ணிலாவை உள்ளே கொண்டு வராரு. இப்போ தாங்க பயங்கரமாக ஷாக்காக இருக்குது. அந்த போஸ்டரை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. அதுதான் வெண்ணிலா. எப்படி தான் கதை போக போகுதுன்னு தெரியல. அந்த கண்ணை பார்க்குறாங்க, அப்படியே வியக்கிற மாதிரி காட்டுறாங்க. விஜயும் காட்டுறாங்க. பயங்கரமாக பார்க்குற நம்மளுக்கே ஷாக்காக இருக்குது. விஜய் வந்து வெண்ணிலாவை மறக்க ஆரம்பிக்கிறாரு, ஆனால் வெண்ணிலா வந்து திடீர்னு வராங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வெண்ணிலா வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கோபி பயங்கரமாக அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு டென்ஷனில் வந்து வீட்டுக்கு கதவை தட்டுறாரு. பயந்துட்டு நிற்கிறாங்க. அப்போவும் வந்து யாரும் போய் கதவை திறக்கல. தட்டுன்னு தட்டினதில் தானே கதவை திறந்துடுது. ஆக்ரோஷமாக உள்ளே போகிறாரு. ராதிகாவும் அவங்க அம்மாவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்றால் தான், நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ராதிகா அவங்க அம்மாவை போட்டு அடிக்க போகிறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து அதை தடுத்து தள்ளி விடுறாங்க. கோவத்தில் டிவி எல்லாத்தையும் தூக்கி டம்முன்னு உடைக்கிறாரு கோபி. எங்கள் அம்மா உள்ளே வச்சிட்டிங்களே அப்படின்ட்டு, நீங்களாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போய் கழுத்தை, ராதிகாவோட அம்மா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறார். ராதிகா விலக்கி விடுறாங்க. அப்போவும் கோவம் தீர
ராதிகா வந்து தடுத்தாலும் கோபி வந்து விடவே மாட்டேங்கிறாரு. நீ உயிரோடு இருந்து என்னத்தை சாதிக்க போகிற, ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி வேகமாக தலையில் போட்டு அடிக்க போகிறாரு கோபி வந்து ராதிகாவோட அம்மாவை. இனிமேல் இந்த வீட்டில் நீ இருந்தீன்னா உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு பயங்கரமாக கோபி பேசிடுறாரு. ராதிகா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சு தான் பேசுகிறேன், இவளால் தான் இந்த குடும்பமே நாசமாக போனது அப்படின்னு பயங்கரமாக மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. இந்த ஆளெல்லாம் நீ கட்டணும்னு நினச்சி இப்படிலாம் இருந்தால் நான் கட்டி வச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னது. யார் உங்களை கட்ட சொன்னா, உங்களெல்லாம் பாவம் பார்த்து நீ நடுரோட்டை நிற்கிறத பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணல, நான் தான் பாவம், உன்னை நான் கட்டியிருக்கவே கூடாது அப்படின்னு ராதிகாவை பார்த்து சொல்கிறாரு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் பாட்டி 80வது பிறந்தநாளுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடெல்லாம் ரொம்ப டெக்கரேஷனாக அழகாக இருக்குது. ஸ்ருதி, ரோஹிணி, மீனாலாம் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. மனோஜ், ரவி, முத்து எல்லாம் சந்தோஷமாக பாட்டியை கூப்பிட்டுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தது பாட்டி வீடு ரொம்ப அழகாக இருக்குது அண்ணாமலை அப்படின்னதும், உங்களுக்கு பிடிக்கணுங்கிறக்காக நான் இப்படி செஞ்சுருக்கிறேம்மா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக 100-200 வருஷம் இருக்குன்னு சொன்னதும் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க மாற்றி மாற்றி பாட்டியை வாழ்த்துறாங்க. அப்போ என் மனசுக்கு பிடிச்சி என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பரிசு கொடுக்குறவங்களுக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு வச்சுருக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. விஜயா வந்து அந்த பரிசு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னதும், நீ கொடுக்குறப்ப நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதும் விஜயாவுக்கு மூஞ்சே இருக்காது. எல்லாரும் ஆளாளுக்கு நம்ம அந்த பரிசை வாங்கிடணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. முத்துவும் மீனாவுக்கிட்டேயும் காசு இல்லை, ஏன்னா கவரிங் நகையாக போனதுனால அவங்களால எதுவும் செய்ய முடியல. இந்த பரிசை எப்படியாவது நம்ம வாங்கிடணும்னு மனோஜ், ரோஹிணியும் வீட்டுக்குள்ளே பிளான் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாவும் முத்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிற மாதிரி முத்து இருக்கிறாரு. ரோஹிணி, மனோஜும் எப்படியா பரிசை நம்ம தூக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்ருதி வந்து பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜயா வந்து சொல்கிறாங்க, இந்த போட்டியில் நம்மளும் கலந்துக்கணுங்கன்னு அண்ணாமலை கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த பரிசை, பாட்டி கொடுக்குற பரிசை யார் வாங்குவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அபிக்கு ஃபோன் பண்ணி வற்புறுத்தி நான் செத்துருவேன், நீங்கள் கீழே வரலீனான்னு பேசி வர வச்சிடுறாரு. வந்து பேசிகிட்டே இருக்கும்போது கையை பிடிச்சலாம் ரொம்ப கெஞ்சி இது பண்ணுவார். அப்போவும் அபி வந்து நீங்கள் செஞ்ச தப்ப என்ன செய்ய சொல்கிறீங்களா, இந்த இடத்த விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னதும் இவ சொன்னால் வேலைக்கு ஆக மாட்டான்னு கையில் இருக்கிற ஸ்ப்ரேவை எடுத்து மூஞ்சில் அடிச்சிருவார். அபி மயக்கமாயிருவாங்க. வேகமாக அவர் தூக்கிட்டு போகலான்னு நினைக்கும் போது ராகவ் மேலே பால்கனிலேருந்து ஓடி வந்துடுவார். பார்த்து பயந்துட்டு அவன் ஓடிடுவான் அந்த இடத்த விட்டு. அபி வந்து மயக்கத்துலேயே நிற்பாங்க. திடீர்னு ராகவ் வந்து பின்னாடி லைட்டாக தொடுவாங்க. அபி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. ராகவ் தான் தூக்கிட்டு போய் பெட்ரூமில் படுக்க வைக்கிறாரு. அப்போவும் வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. அபியை தான் திட்டுறாரு ராகவ், நீ என்ன காரியம் செய்யலாம்னு நினச்சிட்டா, இவ்வளோ கெட்ட புத்தி வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி இருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லி அபியை வந்து பயங்கரமாக திட்டுறாரு. அங்கே என்ன நடந்ததை மாற்றி புரிஞ்சுக்கிறாரு ராகவ். இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. எல்லா தப்பையும் அபி தான் செஞ்சுருக்குறாங்கன்னு ராகவ் நினைக்கிறாரு. ஏன்னா அந்த லெட்டரை வந்து மாற்றி வச்சிடுறாங்க. அபி வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி எழுதி இதை படித்த ராகவ் வந்து அபி தான் தப்பு செஞ்சுருக்குறாங்கிற மாதிரி ரொம்ப திட்டுறாரு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அபி வேகமாக எனக்கு இந்த கல்யாணத்தில் வேண்டாம், எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு கத்துறாங்க. ராகவ் அதுக்கு மேலே சவுண்டு விடுறாரு. ஆனால் ராகவோட பாட்டி வந்து நீங்கள் இங்கே நான் சந்தோஷமாக இருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன், இதை ஒத்துக்கலின்னா இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன், இந்த வீட்டை விட்டு அப்படின்லாம் ராகவோட பாட்டி சொன்னதும் ராகவ் வந்து இதுக்கு ரொம்ப வற்புறுத்தல் காரணமாக சம்மதிக்கிறாரு. இந்த பக்கம் அபி வந்து சரி வாமா, உனக்கு பிடிக்கலன்னா இந்த வீட்டுக்கு போயிடலாம், ஆனால் நீ சொல்கிற ஆப்ரேஷனுக்கும் உன் கூட இருப்பேன்னு மட்டும் நீ நினைக்காத, நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அபியோட அப்பா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு சொல்லும்போது அபி வந்து வேறு வழியே இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்ப்பா, எனக்கு என் வாழ்க்கையை விட உங்கள் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அபியும் வந்து சம்மதிக்கிறாங்க. 2 பேரும் சம்மதிக்கிறாங்க, அபியும் ராகவும். ஆனால் 2 பேருமே மனசு ஒத்துழைக்காமல் சம்மதிக்கிறாங்க. அபியும் வந்து மேடைக்கு வராங்க, ராகவும் மேடைக்கு வராரு. 2 பேரும் மணமேடையில் வணக்கம் சொல்லிட்டு உட்காடுறாங்க. பயங்கரமாக 2 பேர் வேதனையில் இருக்கிறாங்க. இந்த மேரேஜ் எப்படி நடக்குங்கிறது என்னன்னு தெரியல, ஆனால் மேரேஜ் நடக்கும். இவங்க 2 பேருமே புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீனாவும் ராஜியும் கோமதி கிட்ட வந்து நல்லா வீரமாக பேசுகிறாங்க. அப்போ இந்த மயிலக்காவை நீங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணணுங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, உங்கள் சுயமரியாதை நீங்கள் எப்போயும் இந்த வீட்டில் விட்டு கொடுக்கக்கூடாதுங்க அத்தை அப்படின்னது. மீனா சொன்னாங்க, எப்போவுமே இந்த பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தை அப்படிங்கிறாங்க. நடுவில் நின்றுட்டு கோமதி ஊன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, எப்போவுமே இந்த உலகத்துக்கு வந்து நீங்கள் பொறுப்பாக இருக்கிறேன்னு காட்டணும் நிரூபிச்சு அப்படின்னு வேகமாக சொல்கிறாங்க. கோமதி ஊன்னு கேட்குறாங்க. ராஜி சொல்கிறாங்க, உங்கள் சுயமரியாதை எப்போவுமே நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுங்க அத்தை அப்படின்னதும் உடனே மீனா சொல்கிறாங்க, இந்த உலகத்துக்கு ஒரே நிலா ஒரே சூரியன் தான், அதே மாதிரி தான் நீங்களும் அப்படின்னதும் உடனே
ராஜி சொல்கிறாங்க இந்த பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த வீட்டுக்கு ராணின்னா அது நீங்கள் தான், உங்கள் மரியாதை நீங்கள் எப்போ விட்டு கொடுக்கூடாதுங்க அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி டைலாக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதும் டக்குன்னு கையை கீழே போட்டுட்டு, விடுங்கடி, இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதை நீங்களும் பார்ப்பீங்க, பாருங்கள், இன்றைக்கி வரட்டும், வந்ததுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்குவீங்க, சாயங்காலம் நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த வீட்டில் ஒன்று நடக்க வைக்கிறேன் பாரு, என் இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த மயில உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கோமதி நிற்கிறாங்க. இப்போ சொன்னீங்க பாருங்கத்தா, இதுதான் கரெக்ட் அப்படின்னு மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ணாமலை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பேசுனதை கேட்டு எனக்கே மன நிறைவாக இருக்குமா, நிறைய பேர் சண்டை சச்சரவு வீட்டில் பெரிய போட்டி போகாமல் போட்டிருக்கிறவங்களாம் உங்கள் வீடியோ பார்த்து திருந்தணும் அப்படின்னு சொல்லி, முத்து இதை டெய்லி நம்ம வீட்டில் போடுப்பா அப்படின்னதும், அதுக்கு என்னப்பா டெய்லி 4 ஷோ ஓட்டிடலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, மீனா எனக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, நான் இதை 4 பேர்த்துக்கு சென்ட் பண்ணுறேன், நானும் அப்பப்போ பார்த்துக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை பார்த்தாவது 4 பேர் திருந்தணும் அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி அண்ணாமலையும் சொல்கிறாரு. விஜயாவுக்கு மூஞ்சே இருக்காது. ஸ்ருதி வந்து பாராட்டுறாங்க, எப்படி மீனா இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, பாட்டியோடதை வந்து நிறைய பேர் கேட்கணுங்கிறது அப்படின்லாம் சொல்லி பாராட்டுறாங்க. ஸ்ருதியும் எல்லாருமே மீனா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கிற மீனான்னு மாமனார் எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்போ வந்து வேகமாக விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, விஜயா உனக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்காது போல், எல்லாரும் மீனாவை தான் பாராட்டுறாங்க அப்படின்னது பயங்கரமாக விஜயாவுக்கு ஷாக்காக இருக்குது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் கமெண்ட் கொடுங்க.